ஓகே ரைட். இனி பேசிக்கான ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. நான் டீட்டெயிலாக என்ன பண்ணுறேன், இதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, தனித்தனியாக நான் காய்க்கு டெமோ காட்டுறேன். ரைட். அப்போ எங்கிட்ட நோட் புக் இல்லைன்னு சொல்கிற டூல்னு சொல்கிற தம்பி என்ன பண்ண போகிறான்னா, நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் கட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா எப்படி ஷார்ட் கட் ஒன்று இது பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன் தனித்தனியான ஃபைல் போட்டு வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுப்போம், ஸ்கூலில் தந்த நோட் இருக்கும், கிளாஸ்க்கு போனால் அந்த சார் தந்த டியூட் இருக்கும், இல்லை டீச்சர் தந்த டியூட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நோட் ஒன்று எங்கேயா எடுத்துருந்தீங்கன்னா அந்த நோட்டை என்ன பண்ணுவீங்க, எடுத்து வைப்பீங்க. இப்போ எல்லா நோட்டுமே உங்க கையில இருப்பாரு, அதை நீங்க ரிஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஷார்ட் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இத்தனை நோமலா. இப்போ இந்த ஒர்க்கை தான் எங்கிட்ட நோட் புக் இல்லைன்னு சொல்ற இந்த பர்டிகுலர் டூல் பண்ண போறாரு. அவரு சொல்ல போறோம் எனக்கு எதை ரிஃபர் பண்ணி எனக்கு ஷார்ட் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றது. விளங்குச்சா. சாட் ஜிபிடிக்கு எடுத்து பார்த்து அவர் எல்லாத்தையும் எடுப்பாரு, அவுட் சோர்ஸே என்ன பண்ணுவாரு எடுப்பாரு. பட் இவரு புக்ல உள்ள எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாரு, ரிஃபர் பண்ணி போடுவார். ஓகே. அப்ப இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கா, கிரியேட் நோட் புக்னு சொல்றது. அப்ப இங்க நோட் புக்னு சொல்றது தம்பி ஒரு பர்டிகுலர் ஃபைல் ஒன்று. ஓகே, நம்மள ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்களேன், கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டர் எடுத்து பார்த்தா அந்த ஃபோல்டர்ல என்ன பண்ணலாம், ஐசிடின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று, சயின்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று. ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கு நீங்க வேணா அதுல டிவைட் பண்ணலாம் தனித்தனியான லெசன். எக்ஸாம்பிள் ஐசிடி எடுத்து பார்த்தா கன்செப்ட் ஆஃப் ஐசிடி. விளங்குச்சா. அப்போ ஒரு நோட் புக்னு சொல்ற தம்பி என்னத்து வேணுமோ அந்த மெட்டீரியலை மட்டும் கொடுக்கணும். அதுகளுக்கு கொண்டு போயிட்டு ஹிஸ்டரியையும் கொடுத்து சயின்ஸையும் குடிச்சு தமிழையும் கொடுத்து இப்படி என்ன பண்ணேடா, டிஃபைன் பண்ணி பண்ணலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தருவார். அப்படி கொடுக்குறது இல்லை. அப்ப நோட் புக்னு சொல்றது தம்பி என்னத்தை ரிஃபர் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஹிஸ்டரியில உள்ள 2வது பாடம் மட்டும்தான் எனக்கு அதுல நோட் புக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணுமா இருந்தா அந்த மெட்டீரியலை மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்றேன் எனக்கு மெட்டீரியல் இருக்குன்னு அது என்ன. ஓகே ஓகே வெயிட் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன். ஓகே ரைட். ரைட் நான் என் டியூட் ஒன்று போடுறேன். ஓகே ரைட். சிபியூ ரிலேட்டடான டியூட். சிபியூ தான் ஓகே நம்ம சிபியூல இருந்து ஓகே மற்ற லெஃப்ட்ல இருக்கு போல. யா 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 ஓகே. இது இல்லை சரி. ஓகே ரைட் தான் இருக்கு மெட்டீரியல். ரைட் கிரேட். இதுல ஓகே இது ஒரு கிரேட் ஒன். ஓகே ரைட். இப்போ ஐடியா ஒன்று எடுங்க தம்பி. என்கிட்ட ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பாடுங்க. ஓகே ரைட். அதுல நோட் இருக்காரு, இவ்வளோத்தையும் எனக்கு ரிசர்வ் பண்ணிடாதே. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெட்டீரியலை நான் அப்லோட் பண்ண போறேன் என் நோட் புக் இல்லை. ஓகே ரைட். அப்போ நான் வேணும் இங்கே போயிட்டு எனக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் சோர்சஸ்ல போயிட்டு வேணும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணி போடலாம். ஓகே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம், ஈஸியா. ரைட். ஓகே அப்போ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ தம்பி அதெல்லாம் என்ன பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணி போடலாம். இல்லாட்டி நான் சொல்ல யூடியூப்ல பாக்குறீங்க
ஓகே, யூடியூப்ல இது ஒன்று படிச்சு கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரிலேட்டட் ஆனது. லிங்க் ஒன்று இருக்கா, காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், இங்கே அட்டாச் பண்ணணும். 2 3 லிங்க் இருக்கா, கமா கொடுத்து 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 என்ன பண்ணணும், இங்கே இன்செர்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வேணும் இங்கே ரிப்ளை சர்ச் பண்ண சொல்லலாம், பட் எனக்கு வேணும், எனக்கு பர்டிகுலர் என்ன ஆகணும், மெட்டீரியல்ல இருந்து தானே வேணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியலை மட்டும் கொடுக்குறேன். ரைட். இப்போ இங்கே நான் அப்லோட் பண்ண பிறகு தம்பி இங்கே என்ன பண்ணுவானோ உங்களுக்கான சமரியை காட்டுவார். ஓகே, இவ்வளோ ஆப்ஷன் சம்டைம் காட்டாது உங்களுக்கு, இவ்வளோ ஆப்ஷன் காட்டாது சம்டைம். ஓகே, ரைட். இப்படி சம்மரி ஒன்று காட்டுவார், இந்த பாடத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி. ரைட், அப்போ இங்கே பார்க்கலாம், இன்ட்ரடக்ஷன் டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். திஸ் டெக்ஸ்ட் புக் என்ன provides an introduction to computer operating system which function as a bridge between user and hardware. Right, something தாராரு தானே. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் தம்பி, ரைட் சைட்ல இந்த ஸ்டூடியோவில் எடுத்து பார்த்தா நிறைய டூல்ஸ் இருக்காரு. ஓகே, இந்த டூல்ஸ்களை பற்றி தான் படிக்க போகிறோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்காரு. தெரியுமா மைண்ட் மேப்னு சொல்றது என்னன்னு சொல்லி ரீட் பண்ணிருக்கீங்களா மைண்ட் மேப்? மெயின் லைன்ஸ் சொல்லி அரவா. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், என்டையர் ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், தனித்தனியா செக்ஷனா டிவைட் பண்ணி ஒரு பிரான்ச் என்ன பண்ண போறோம், ட்ரீட பிரான்ச் மாதிரி டிவைட் பண்ண போறோம். ரைட், இப்ப நான் மைண்ட் மேப்பை கிளிக் பண்ணணும்னு கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நான் ஓபன் பண்றேன். இப்ப இங்க என்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கணும் இந்த பாடத்தில் என்ன இருக்கு. பாடம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ். இதை எடுத்து பார்த்தா ஒன்னாவது இருக்காரு, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, இதை படிக்க போறோம். அது உள்ளுக்கு என்ன, அவரோட ஃபங்க்ஷனை படிக்க போகிறோம். ரைட், ஃபங்க்ஷன் என்ன இருக்காரு, யூஸ் இன்டர்ஃபேஸ், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் ஃபோல்டர் ப்ராசஸிங், சம்திங். எகெயின் கம்ப்யூட்டரோட ஓஎஸ்டி எக்ஸாம்பிள் இருக்காரு, எம்எஸ் டோஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ். மொபைல் ஓஎஸ்க்கான எக்ஸாம்பிள் இருக்காரு, ஆண்ட்ராய்ட், ஐஓஎஸ், சம்திங். அதே மாதிரி அடுத்து டிவைட், கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ், மேக்னெட்டிக், ஒப்டிக்கல், solid state. மேக்னெட்டிக் உள்ளுக்கு, எகெயின் solid state உள்ளுக்கு, again optical உள்ளுக்கு, again files and folder. இங்க பாருங்க, ஒன்னொன்னு என்ன பண்றாரு. இப்போ இங்க பாருங்க, வித்தின் அ செகண்ட் எனக்கு என்ன பண்ணலாம், ஒரு மேப் ஒன்று கிரியேட் பண்ணி. இப்ப உங்களுக்கு இந்த பாடம் பத்தி ஐடியா ஒன்றும் இல்லை. ஓகே, யோசிச்சு பாருங்க, இந்த பாடம் பத்தி ஐடியா இல்லை, ஃபுல்லாத்தையும் உட்காந்து ரீட் பண்ணிடலாம். பட் இப்ப பாடம் ஒன்று படிக்க போறேன்னு என்ன பண்ணலாம், பர்டிகுலர் மெட்டீரியலை நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க மைண்ட் மேப் எடுத்து பார்க்கலாம். ரைட், இந்த பாடத்தில் என்ன இருக்கு. எக்ஸாம்பிள், நாளைக்கு ஸ்கூல்ல என்ன எஸ்டிஎல்சின்னு சொல்ற பாடத்தை ஸ்டார்ட் பண்றாங்களா இருந்தா, செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இருந்தா, அந்த என்ன 2வது பாடத்துல நோட் எடுத்து இவர் கொடுத்தீங்களா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு எடுத்து தருவோம், மைண்ட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம், இந்த பாடத்துல என்ன இருக்கு. ரைட், இப்ப நான் சொன்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு என்னன்னு தெரியல. ரைட், இவரை கிளிக் பண்ணா இங்க என்ன பண்ணுவாரு, அவருக்கான டிஸ்கிரைப்டிவா தருவார். ஓகே, இங்க என்ன பண்ணுவாரு, அதுக்கான டிஸ்கிரைப் தருவாரு பேஸ்ட் ஆன் யுவர் மெட்டீரியல். வெளியே போக மாட்டார், வெளியே போயிட்டு மத்த ஆக்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு, உங்களோட டிஃபினேஷன் எடுக்க மாட்டார். புக்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார், மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை தருவார். இந்தப்பா, an operating system act as a primary software and mediator that enable communication between a user and a computer. blah 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 something தாரா. இப்போ இங்கே என்ன உங்களுக்கு தேவையானதான் என்ன கொஸ்டின் இருந்து கேட்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்து கேட்கலாம். ரைட், இப்போ அதையும் தாண்டி தம்பி, மைண்ட் மேப்பையும் தாண்டி உங்களுக்கு நிறைய டூல்ஸ் என்ன இருக்காரு, ஸ்டூடியோவில் இருக்கு. ஆடியோ இருக்காரு, ஸ்லைட் டெக் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம், வீடியோ இருக்காரு. ஓகே, வீடியோ என்ன கொடுக்குறேன். ஓகே, டைம் எடுக்கும். ஓகே, நான் இதுக்கெல்லாம் நான் டீட்டெயிலை கேட்குறேன் நார்மலா. இப்போதைக்கு ஓவராலான ஒரு கன்செப்ட் வந்து ஓகே, ஆடியோ கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு தமிழ்ல தான் வேணும்னா தமிழ்லையும் கிரியேட் பண்ணலாம். இல்லை என்ன ஃப்ளாஷ் கார்டை கொடுத்தீங்கன்னா வருவாரு, கொஸ்டின் ஆன்சர். இல்லை இன்ஃபோகிராஃபிக் கொடுத்தீங்கன்னா பாடத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஓவராலான ஒரு ஐடியா வந்து தருவார். டைம் கொஞ்சம் எடுக்கும், எடுத்தோடனே வராது. குயிஸ் கொடுத்தீங்கன்னா குயிஸும் ப்ரிப்பேர் ஆகி வருவார், எம்சிக்கு. அப்போ ஏதாச்சும் ஒன்று பிள்ளையா செலக்ட் பண்ணீங்கன்னா ஏன் பிள்ளை, கரெக்டாக செலக்ட் பண்ணீங்கன்னா ஏன் கரெக்ட், ரீசன் என்ன, இதுக்குள்ள என்ன பண்ணுவார், அழகாக டீடைல் பண்ணி தருவார். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது இந்த மெட்டீரியல் வந்து காட்டுறேன். ரைட், ஓகே, இது எடுப்போம். ஓகே, இங்கே எல்லாம் மைண்ட் மேப் இருக்கு, மைண்ட் மேப். ஓகே, டூரிஸ்டா. ரைட், இங்கே என்ன இருக்கு,
இதுல இருக்குது வந்து ஸ்லைட் டெக்னு சொல்றது வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு ஒன்று. ஓகே, சம்திங் நான் குறிக்கி இதா இருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட். விளங்குதா? இப்படி கிரியேட் பண்ணி தாராரு அவரே ஃபோட்டோலாம் போட்டு சம்திங் தாராரு. நான் கொடுத்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தாராரு. நான் உட்காந்து என்ன பண்ண தேவையில்லை, கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லை. வேற 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 ரைட் கூகுள் ஐயோக்கு போகணும். ரைட் ஜென்ரேட் பண்ணல. எனக்கு ஓடி ஒன்று வேணும். ஓடி ஒன்று காட்ட இல்லை உங்களுக்கு. எலக்ட்ரானிக் பிஸ்னஸ். ஓகே, இதில் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்காரு. ஓகே, அப்போ ஃபுல் மெட்டீரியலை வச்சு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவார். இல்லை ப்ளாக் போஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவார். ரைட், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ரைட், இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெட்டீரியலை ரிஃபர் பண்ணி தம்பி ஆடியோ ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறேன். இதா பாருங்க ஆடியோ ஒன்று வந்திருக்காரு. ஆடியோவில் வேணால் டிபேட்டும் கொடுக்கலாம். ஓகே, ரைட். Welcome to the deep dive. Today, we're plunging headfirst into e-commerce. சவுண்ட் கேட்குது தம்பி? கேக்குதுண்ணா. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் என்ன பாருங்க. இன்டராக்டிவ்னு ஒரு ஆள் இருக்காரு. ரைட், இப்போ யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி. ஓகேயா? ரைட், இதா ஆடியோ. ஓகே, இது என்ன ஏஐ கைக்கிறாரு, பிபிசியில் கைக்கிற மாதிரி இருக்கு. ரைட், Welcome to the deep dive. Today, we're plunging headfirst into e-commerce. It's just exploding, isn't it? It really is. The material we've been looking at calls it the fastest growing area of business and is all being supercharged by tech and, well, how we all behave as consumers now. Yeah, இப்போ பார்க்கலாம் வந்து ரெண்டு பேரும் கழிச்சிட்டு இருக்காரு. ஓகே, டிபேட் ஒன்று போகுது. ஓகே, என்ன ரிலேட்டடான டிபேட்? டேட்டா இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடம் தெரியல, இல்லை ஏதோ ரிலீஜன் விளங்கல, ஏதாச்சும் சம்திங் போடலாம். போட்டு என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ நான் சொல்றேன் மெயின் இஷ்யூ என்ன, எங்களுக்கு படிக்கலாம், பட் படிக்கக்குள்ள எனக்கு டவுட் வருது, கேட்க ஆள் இல்லை. ஓகே, ChatGPT கேட்குறோம், பட் இவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு ஆப்ஷன், தமிழ்ல இல்லை. ஓகே, வேணா தமிழ் ஆடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இல்லை சிங்களத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இப்படி இருக்கக்குள்ள தம்பி இவங்க ரெண்டு பேரும் கழிச்சிட்டு போறாங்க தானே. இப்ப அதுல ஏதாச்சும் எனக்கு டவுட்னு சொன்னா இடையில நான் அந்த கன்வர்சேஷன்ல நான் உள்ளுக்கு என்டர் ஆகி என்ன பண்ணலாம், நான் கேள்வி கேட்கறேன். எப்படி வேலை? ரெண்டு பேரும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க, எஃப்எம்ல கழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இடையில ஜாயின் ஆகி என்ன பண்ணலாம், கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். இல்ல நானும் வந்து டிஸ்கஷன்ல என்ன ஆகலாம், இன்வால்வ் ஆகலாம். ஹாய் பாப் மீ ரைட். இப்ப நான் சொல்றேன் எனக்கு ஐடியா ஒன்று Definitely. So our mission today is to, cut through that இதுல பாருங்க noise, give you the ஜாயின் core சொல்லி பட்டன் concepts, the இருக்காரு, அவரை practical கிளிக் ஆகி stuff என்ன that பண்ணலாம், defines this online world. Oh, wait, someone wants to join. Hey, go for it. ஓகே. What is fundamental of e-commerce? I think what is fundamental of e-commerce? That is a great question right out of the gate. We love the enthusiasm. If we look at the fundamentals of e-commerce, Welcome to the deep dive. Today, we're plunging ஓ, headfirst இப்ப பாருங்க தம்பி நான் ஜாயின் ஆகுறேன். இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, உங்களுக்கு என்ன ஆகலாம் தம்பி, நடுவில் என்டர் ஆகி எகைன் கேள்வி ஒன்று கேட்கலாம். எகைன் நான் கட் பண்ணிட்டு இன்டராக்டிவ் மோட் நீங்க என்ன பார்க்கலாம். டூ ஹோஸ்ட் ரெண்டு பேருக்கு அயக்கிறாங்க. ரைட், Welcome to the deep dive. oh, hey there, what's up? what is mean by electronic business strategy? That's a great question. It's a key term here, isn't it? Absolutely. When we talk about electronic business strategy, we're referencing the broader approach. It's the big picture. Yeah,
Yes, it's an entire academic module, actually. It's all about how organizations use e-business and technology to enhance their business. Yep, go on. What is the full form of C2C? That's a great question about the acronyms. We love it when you jump in. C2C stands for consumer to consumer. It's one of those fundamental types of e-commerce. Absolutely. We were just about to talk about those types. We use these acronyms all the time. ஓகே தம்பி இப்போ பாருங்க நான் C2Cன்னு சொன்னேன் என்னன்னு கேட்டேன் அவர் சொல்றாரு என்ன கன்சியூமர் டு கன்சியூமர் கஸ்டமர் டு கஸ்டமர் யோசிச்சு பாருங்க ஏதாச்சும் டவுட் ஒன்று இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணலாம் மெட்டீரியல் அப்லோட் பண்ணிட்டு எனக்கு என்ன இது ஒன்று கொடுத்தேனாருன்னு எனக்கு அவுட்புட் வந்து வாராது ஓகே அதுல இருக்கார் தமிழ் ஆப்ஷன் இருக்கு தானே நான் சொன்னேன் இது இப்போ என்ன பண்ணலாம் என்ன போயிட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ணி போடலாம் ஓகே பட் டைம் ஒன்று எடுக்கும் ஆடியோக்குன்னா டக்குன்னு வராது பட் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடலாம் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிடு பட் என்ன பண்ணலாம் தமிழில் ஒரு என்ன பண்ணலாம் ஆடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணு வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னா இதில் எனக்கு தெரியல இருந்தால் காட்டலாம் வீடியோ ஓகே ஐ திங்க் ரைட் குயிஸும் இருக்காரு தம்பி இங்கே பாருங்க ஓகே கம்ப்யூட்டிங் குயிஸ் based on one source like the part what is the primary role of operating system okay பிழையா கொடுத்தாவும் என்ன வருவாரு ரீசன் வார ரைட் ஆன்சர் the operating system manage hardware and software interaction okay அதே மாதிரி வீடியோ டைம் ஒன்று எடுக்குது ஓகே கிரியேட் ஆகலை வீடியோ எடுத்தீங்களா தம்பி டூல் பத்தி டூல் பத்தி ஐடியா ஒன்று இருக்கா தம்பி ஓகேயா ஆமாண்ணா. ரைட் அப்போ ஜிபிடியில போயிட்டு இந்த ம். வேலைகளை பண்ணுவேன்னா இந்த நோட் புக் இல்லைன்னு சொல்ற ஆளை வச்சு என்ன பண்ணுங்க உங்களோட என்ன ஸ்டடீஸ்களை பண்ணுங்க ஓகே ஏதாவது மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணி மைண்ட் மேப் ஒன்று எடுத்து ஐடியா ஒன்று எடுங்க இல்லை விலங்குலன்னு சொன்னோம் ஆடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி ஆடியோ கேளுங்க அப்பயே விலங்குலன்னு சொன்னோம் வீடியோ ஓவியம் ஒன்று கொடுத்தீங்கன்னா வீடியோவில் என்ன பண்ணுவாரு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவார் இல்லை தமிழில் வேணும்னா தமிழில் கொடுத்தா வருவார் ம். ஓகே இல்லை இன்ஃபோகிராஃபிக் கொடுத்தீங்கன்னா தம்பி வீடியோ இன்ஃபோகிராஃபிக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் சொல்ற தம்பி என்ன அதுல பண்ணுவாரு அந்த புக்ல என்ன இருக்கோ இன்னும் கொஞ்சம் அழகான ஏதாவது போட்டோ அப்படி இப்படி போட்டு அவர் காய்ச்சிட்டு போவாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாரு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே எனக்கு இந்த இதுல வந்து இல்ல மத்த அக்கௌண்ட்ல தான் நான் வச்சிருக்கேன் வீடியோ ஆடியோவா தமிழ்ல எல்லாம் கழிச்சிட்டு போவார் இன்ஃபோகிராஃபிக்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல இந்த பாடத்தோட கண்டென்ட் இன்க்ளூட் பண்ண சொல்றேன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணே இல்லை நான் சொல்றேன் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் எனக்கு என்ன பண்ணு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு இன்க்ளூட் பண்ணி தருவார் அழகா விளங்குச்சு அதுல நோட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணி போட்டோவை போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு கேம் ஒன்று பண்ணி தருவார் தான் இன்ஃபோகிராஃபிக்னு சொல்லிட்டு கதை லோடு ஒன்று ஆகுது இல்லை காட்டுது பாப்போம் இது ஆகுதான்னு சொல்லி நான் பாக்குறேன் நீங்க வேலைங்களா தம்பி நான் இது பண்ணி பாக்குறேன். ஓகே தம்பி இதில் செஞ்சு பாருங்க ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க என்ன உங்களோட படிப்புக்கு நிறைய விஷயங்களை பண்ணி போடலாம் ஓகே ரீசன் நான் இதுக்குள்ள யூஸ் பண்றது இந்த அக்கௌண்ட்ல இல்லை யூஸ் பண்றது குறவு ஓகே ஸோ என்ன உங்களோட ஸ்டடீஸ்க்கு தம்பி மாற டூல் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னொரு எப்பயாச்சும் செஷன் ஒன்று செய்வேன் இது ரிலேட்டடா யாருக்காச்சும் அப்போ வேணா என்ன பண்றீங்க ஆட் பண்ணி இதுகளை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கழிச்சு போகும் இதை இன்னும் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம் என்ன இதுல ஃபீச்சர்ஸ் இருக்காரு ஓகே இது வந்து உங்களோட என்ன ஓஎல் ரிலேட்டடா இல்லை பட் என்ன உங்களோட ஓஎல் ஐசிடியோ இல்லாட்டி எந்த ஒரு பாடத்தையும் என்ன பண்ணலாம் ஸ்டடியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ChatGPT யூஸ் பண்ண வேணாம் சமரைஸ்க்கு ஓகேயா ChatGPTயில் ஒரு காலம் போயிட்டு கேள்வி கேட்க வேணாம் கேட்டீங்கன்னா அது கேஸ் ஓகே சரியா தம்பி அப்போ இதுகளை பாருங்க கட்டாயம் மெட்டீரியலை நான் இன்னைக்கு போட சொல்றேன் போடுவாங்க இல்லை நான் இப்போ போட்டு விடுறேன் பிரிண்ட் ஒன்று எடுத்து வைங்க தம்பி அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம் கண்டினியூ பண்ணிட்டு போவோம் ஓகேயா வேற ஏதாச்சும் டவுட் இருக்க தம்பி இல்லை எனக்கு இதுதான் பண்ணணும் இல்லை இதுதான் டவுட் இல்லை இதுதான் இஷ்யூன்னு சொன்னா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க
இஷ்யூ எதுவும் இல்லை. ம் இதா குழப்பம் இல்லை இதுதான் எனக்கு குழப்பம், இப்படிதான் படிக்கணும் அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க. இப்படிதான் படிக்கணும்ல. அந்த மெயின் லெசன்ஸ் இந்த நம்பர் சிஸ்டம் லாஜிக் கேட்ஸ் எல்லாம் ஓகே. ம் நம்பர் சிஸ்டம் தான் அந்த கன்வர்ஷன்ஸ் தான் கொஞ்சம். கன்வர்ஷன் அதெல்லாம் சிம்பிள் தம்பி, ஒரு நாள்ல முடிச்சு தரேன். ஓகே, ஒன் டேல நம்ம என்ன பண்றோம், நம்ம சிஸ்டம் முடிக்கணும், அவ்வளவுதான் கதை. ஓகே ரைட் ரைட். அப்ப நான் முடிச்சு தரேன் தம்பி. இஷ்யூல படிக்கிறது அன்னன்னைக்கு படிச்சுப்போம், அவ்வளவுதான் சொல்லுவேன். விளங்கிச்சின்னு இருக்கு வேணா அன்னன்னைக்கு படிச்சுப்போம். ஓகே தம்பி, நான் இப்ப இதோட கிளாஸை முடிக்கிறேன். இன்னைக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா போட்டு விடு. ஓகே, இந்த அடுத்த கிளாஸ் எப்படின்னா நான் அடுத்த கிளாஸ் நான் ஷெட்யூல் பண்ணி போடுறேன் தம்பி உங்களுக்கு. உங்களுக்கு நைட் டைம் இஷ்யூ இல்லை? நைட் டைம் இஷ்யூ இல்லை. ஓகே தம்பி, இப்போ நைட்டுக்கு தான் போடு, என்ன இஷ்யூ இல்லை. நான் மெசேஜ் வந்து தரேன் தம்பி. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஜாயின் ஆகுறேன்னா ஜாயின் ஆகி சொல்லு. ஓகே ஓகே தம்பி, நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். பாய், குட் நைட். தேங்க்யூ. ஓகே தம்பி, பாய்.